அன்புநேயர்களே, இது இன்றைய யெமன் நாட்டில் சானா நகரில் மிகப்பெரிய மக்கள் ஆர்ப்பாட்டம். என்னவாம்? ஏனெனில் யெமன் உண்மையிலே சரியா சட்டத்தை சரியாக பயன்படுத்தும் ஒரு நாடு. சவுதி எல்லாம் சொல்ல முடியாது, பேருக்கு தான் அவங்க. ஆனால் இவங்க யெமன் கொஞ்சம் கருப்பண்டாலும் அவனுள்ள விஷயம் இருக்குது. எப்படி என்றால், அதாவது டெக்சாஸில் புனித குர்ஆன் அவமதிப்புக்கு எதிராக யெமன் மக்கள் நடத்திய மாபெரும் போராட்டத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளியும் சனியும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம். என்னவாம்? கடந்த வாரம் டெக்சாஸின் புளோரிடாவின் குடியரசுக் கட்சி செனட் வேட்பாளர் ஜேக் லாங் ஒரு பொது ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு குர்ஆனை எடுத்து அவமதிப்பு செஞ்சு கண்டன தூண்டுகிறார். அதுக்கு மேல போகணுமா என்றால் அது ஒரு மத விடயம் தானே, மத நிந்தித்தல் அப்படி எல்லாம் இருந்தானே. குர்ஆன் ஷோட்டா சொல்ல போனால், இந்த செய்தியில நாம தலைப்பாக சாராம்சமாக நாங்கள் பார்க்க போற விடயம் என்னவென்றால், குர்ஆன் அவமதிப்பு. அவ்வளவுதான், அதோட போதும், நிறுத்துவோம். என்ன செஞ்சா இதெல்லாம் குர்ஆனை பத்த வைக்கிறது எல்லாம் நடக்குதானே? இனி குர்ஆனை பத்த வச்சோ குர்ஆனை எறிஞ்சோ ஒன்று நடக்க போறல. நீங்க செஞ்சுட்டு போக வேண்டியதான். ஒரு அமெரிக்க குடிமகன் குர்ஆனை அவமதிக்கும் போது அது பெரும்பாலும் பரவலான கண்டனங்களை தூண்டுகிறது. ராஜதந்திர பதட்டங்கள், முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளில் எதிர்ப்புகள், சில நேரங்களில் வன்முறை மற்றும் அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் மற்றும் வெறுப்பு பேச்சு பற்றிய விவாதங்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கான அழைப்புகள், மத வெறுப்புக்கு எதிரான சர்வதேச சட்டங்கள் மற்றும் சில நேரங்களில் டெரி ஜோன்ஸ் அல்லது சமீபத்திய ஸ்வீடிஷ் ஸ்வீடனில் நடந்துச்சு எரிப்புகள் காணப்படுவது போல் அதிகரித்த பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்குன்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் புனித குர்ஆன் அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தும் சமீபத்திய இஸ்லாமிய எதிர்ப்பு செயல்களால் முஸ்லிம் உலகம் முழுவதும் கோபம் அதிகரித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையும் இன்று சனிக்கிழமையும் சதாவின் தெருக்களில் பல்லாயிரக்கணக்கான யெமன் மக்கள் அணிதிரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புனித குர்ஆன் மற்றும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பொது அணிதிரட்டல் மற்றும் தயார் நிலை என்ற முழக்கத்தின் கீழ் இந்த வெகுஜன பேரணி நடைபெற்றிருக்கின்றது. கடந்த 2 நாட்களில் பல யெமன் நகரங்களிலும் இது போன்ற பேரணிகள் நடத்தப்பட்டன. பங்கேற்பாளர்கள் குர்ஆனின் நகல்களையும் இஸ்லாத்தின் புனித நூலுக்கு எதிரான அசைக்க முடியாத நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் பதாகைகளையும் தூக்கிச் சென்றார்கள். புனித குர்ஆனை அவமதிப்பது முழு உம்மத்தின் இஸ்லாமிய தேசத்தின் மீதான தாக்குதலாகும் என்றும் அதில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலஸ்தீனத்திற்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினர். உம்மத்துக்களின் மைய காரணங்களில் யெமன் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எதிரியுடனான அடுத்த சுற்று மோதலுக்கு தயாராக இருப்பது என்பது பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்ட தேர்வு என்றும் அவர்கள் அறிவித்தனர். மேலும் அணிதிரட்டல், தயாரிப்பு மற்றும் நிதி உதவி கடவுளின் வெற்றி வாக்குறுதி நிறைவேறும் வரை தொடரும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். புனித குர்ஆனை மீண்டும் மீண்டும் அவமதிப்பது தனிப்பட்ட செயல்கள் அல்ல, மாறாக இஸ்லாமிய தேசத்தின் அடையாளம், நம்பிக்கை மற்றும் புனிதங்களை குறிவைக்கும் ஒரு விரிவான போரின் ஒரு பகுதியாகும் என்று பேரணி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச உடந்தை மற்றும் வெட்கக்கேடான அரபு மௌனத்திற்கு மத்தியில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை வழி நடத்துகின்றன என்றும் அது கூறுகிறது. அதாவது இந்த சல்மான் தான் கிடக்கிறான் சவுதிக்குள்ள, அவன் அமெரிக்காவில் இந்த வெக்கக்காடான விடயங்களுக்கெல்லாம் அமெரிக்கா செய்கின்ற இந்த வெக்கக்காடான விடயங்களுக்கு ஒன்றுமே அவர் எதிர்ப்பு கூட வரல. ஆனால் அவன் பயந்துட்டான் போல இருக்குது. புனித குர்ஆன் அவமதிப்பை முழுமையாக நிராகரிப்பதை வெளிப்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை புதுப்பிக்கவும், யெமன் மற்றும் பரந்த பிராந்தியத்தை குறிவைக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முழு தயார் நிலையை அறிவிக்கவும் பெருமளவிலான வாக்குப்பதிவு நடந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு எதிராக நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்க முஸ்லிம் நாடுகள் அழைப்பு விடுத்தன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இது அநீதியை நீக்க உதவும் ஒரு தார்மீக மற்றும் மத நடவடிக்கை என்றும், புனித மதிப்புகளை மீறும் ஆட்சிகளுக்கான ஆதரவை தடுக்கிறது என்றும் வலியுறுத்துகிறது. அமெரிக்காவில் சமீபத்தில் குர்ஆன் அவமதிப்பு செய்யப்பட்டதற்கு பரவலான சீற்றம் எழுந்துள்ள நிலையில் இந்த போராட்டம் வந்துள்ளது.
இந்த செயல் முஸ்லிம் சமூகங்கள், மனித உரிமைகள் ஆதரவாளர்கள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களிடமிருந்து கண்டனத்தை பெற்றது. அவர்கள் இதை மத நம்பிக்கைகளுக்கு ஆத்திரமூட்டும் அவமதிப்பு என்றும் விவரித்துள்ளனர். ஒரு அறிக்கையில் யெமனின் அன்சாருல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் புனித குர்ஆனுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட அவமதிப்பை கடுமையாக கண்டித்து உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் தங்கள் புனித தன்மையை பாதுகாப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஹபுதி இந்த செயலை பூமியில் உள்ள மிகப்பெரிய மத புனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்றும் விவரித்துள்ளார். இது இஸ்லாத்திற்கு எதிரான தொடர்ச்சியான போரின் ஒரு பகுதியாகும் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். சியனிசம் மற்றும் அதன் கூட்டாளிகளால் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்படுவதும் மென்மையான மற்றும் கடினமான போரும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான தெளிவான விரோத செயல்களை குறிக்கின்றன என்றும் ஹபுதி கூறியிருக்கின்றார். சனாவின் யெமன் அறிஞர்கள் பேரணி குர்ஆனை அமெரிக்கா அவமதித்ததை கண்டித்து மாபெரும் அணி திரள அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். யெமன் சனாவில் உள்ள யெமன் அறிஞர்கள் சங்கம் இறைவனின் புத்தகத்தையும் புனித தலங்களையும் குர்ஆன சொல்றாங்க ஆதரிப்பதிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஜிஹாத்திற்கு தேசத்தை அணி திரட்டுவதிலும் அறிஞர்களின் பொறுப்பு என்ற தலைப்பில் இன்று சனிக்கிழமை ஒரு மாபெரும் மகாநாட்டை நடத்தி இருக்கின்றார்கள். எப்பா இது கொஞ்சம் மோசமா இருக்கு. மூத்த மத மற்றும் அரசியல் பெருமர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டம் அமெரிக்காவிலிருந்து வெளிப்படும் இஸ்லாத்தின் புனித நூல்களுக்கு எதிரான அவமானங்களை கடுமையாக கண்டிக்கவும் யெமனின் மோதலை ஒரு தற்காப்பு மத போராட்டமாக வடிவமைக்கும் ஒரு தளமாக செயல்பட்டது. அரசாங்கத்தின் செயல் தலைவர் அறிஞர் முஹம்மது மொய்தா எதிரிகள் விசுவாசிகளின் இதயங்களில் புனித தலங்களில் புனிதத்தை தாக்கி அவர்களை அவமானங்களுக்கு ஆளாக்க விடாமுயற்சியுடன் செயல்படுவதை கூறினார். இந்த நடவடிக்கைகளை அதிக விழிப்புணர்வு தேவைப்படும் சியோனிச திட்டங்கள் என்று விவரித்தார். உலகெங்கிலும் உள்ள மக்களை ஊக்குவிக்கும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதாக யெமனின் தலைமையை அவர் நிலைநிறுத்தினார். யெமனின் முஃப்தியும் சங்கத்தின் தலைவருமான சம்சுதீன் ஜராபுதீன் குர்ஆனை அவமதித்த அமெரிக்க வேட்பாளர் விசுவாசிகளின் கைகளாலும் தெய்வீக தண்டனைகளாலும் அடையாளப்படுவார் என்றும் அறிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய மக்களிடையே அவர்களின் நம்பிக்கை தொடர்பாக ஏற்பட்ட அலட்சியமே இத்தகைய அவமானங்களுக்கு காரணம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது எதிரிகளுக்கு தைரியத்தை அளிக்கிறது. அவமதிப்பை செய்தவர் சட்டபூர்வமாக மரணத்துக்கு தகுதியானவர். இஸ்லாமிய புனிதங்களை அவமதிப்பதற்கு இயற்கையான பழிவாங்கல் என்று கருதுகிறது. இது போன்ற ஆக்கிரமிப்பு செயல்களில் விளைவுகளுக்கு அமெரிக்க நிர்வாகமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய தேசம் குர்ஆனுக்கு உண்மையாக திரும்ப வேண்டும் என்றும் அறிஞர்கள் மற்றும் இஸ்லாமிய நிறுவனங்கள் தங்கள் மத மற்றும் தார்மீக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தி இருக்கின்றது. ஜிஹாத்தின் உணர்வுகளை தூண்டுவதன் அவசியத்தையும் கொடுங்கோன்மை சக்திகளையும் அவர்களின் கூட்டாளிகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலையும் எதிர்கொள்ள பொது அணிதிரட்டலை அறிவிப்பதன் அவசியத்தையும் அது வலியுறுத்தியது. யெமன் மக்களின் நம்பிக்கைக்கு பாதுகாப்பதற்காக அவர்களின் வரலாற்று பேரணியை பாராட்டியது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் இஸ்லாமிய புனித தலங்கள் மீறுவது போன்ற அமெரிக்க அரசியல் பெருமைகளுடன் தொடர்புடைய குர்ஆன் அவமதிப்பு சம்பவங்களை தொடர்ந்து யெமனின் வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ கண்டனங்களில் அலை எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்திரமூட்டல் இஸ்லாமிய அடையாளத்தை இலக்காக கொண்ட பரந்த அமெரிக்க சுயனிச பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் யெமன் அதிகாரிகள், அறிஞர்கள் மற்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது மேலும் துஷ்பிரயோகங்களை தடுக்கவும் மத புனிதங்களை பாதுகாக்கவும் இஸ்லாமிய உலகம் முழுவதும் நீடித்த மக்கள் அணிதிரட்டல், கலாச்சார மற்றும் கல்வி நடவடிக்கை மற்றும் ஒருங்கிணைந்த பதில்களுக்கான அழைப்புகளையும் தூண்டுகிறது என்றும் யெமன் இன்று மிகப்பெரிய மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த வகையான ஒரு செய்தியையும் வெளிவிட்டு இருக்கின்றது. ஆக இந்த சல்மான் ஜி என்ற சவுதிக்குள்ள அவன் பாவி இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். ஆக இது இந்த விடயம் மிக காட்டு தீ போன்று உலகெங்கிலும் முஸ்லிம் தேசம் எங்கும் பரவ போகின்றது. இது எமது முதல் செய்தி என்பதால் இப்போ இன்றுதான் ஆரம்பம். இது இந்த செய்தி நடந்து 5 மணி நேரத்தின் பின்பாக இதை நாம் ரெக்கார்டிங் செய்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த செய்தி உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதையும் தருகின்றோம். இது பிந்திய செய்தியல்ல, இப்பொழுதுதான் உலக பரப்பில் இந்த செய்தி வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் தெரிவிக்கின்றோம். ஆக இவர் மீது எவனாவது ஒருத்தன் கொலை செய்ய முயல்வான். சில வெறிபிடித்த முஸ்லிம் இருப்பான் தானே, அப்ப அவனை கண்டவுடன் எங்கேயாலும் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு டேஞ்சர் செய்யத்தான் பார்ப்பானுகள். ஆக குர்ஆனை அது எதிர்ப்புண்டு வரத்தான் என்றால்
மத சம்பந்தமாக மத விடயங்களிலும் குர்ஆன் இப்படியான விடயங்களை அதாவது அவமதிப்பதாலும் எவனால் ஒருத்தன் எழுமத்தான் செய்வான். அது தடுக்க முடியாத விடயம் தான். அது வந்துட்டு பைபிளா இருக்கட்டும், மத சம்பந்தமான விடயங்களை நான் கையாளுவது குறைவு. ஏனெனில் பல வகையான விடயம் அதில் பொதிந்திருக்கும். நான் நிறைய விடயங்களை மறைத்து விட்டு ஓரளவு உலக நடப்புக்காக இதை கொண்டு வந்தேனே ஒழிய இது குர்ஆனுக்காக கொண்டு வந்தேன்னு நான் பார்க்கல. ஆனால் அது குர்ஆனில் எந்த ஒரு மத விடயங்களிலும் இந்த மாதிரி விடயங்களில் மத புஸ்தகங்கள் குர்ஆன் விடயங்கள் இந்த மாதிரி விடயங்கள் அவமதிக்கப்படுவதை ஒருபோதும் மனித ஜென்மங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு அவட பைபிளை கொண்டு பங்களாதேஷ்லயோ அல்லது பாகிஸ்தான்லயோ எம்எல்ஏ செய்ய எவ்வளவு நேரமா? அதெல்லாம் இஸ்லாம் செய்ய சொல்லல. மாற்று மதங்களின் மத சம்பந்தமாகவும் மத புத்தகங்கள் விடயங்களிலும் ஒருபோது அவமதிக்க இஸ்லாம் சொல்லவே இல்லை. தாறுமாறாக பல விடயங்களை கொண்டாடுவார்கள். எங்கேயுமே இஸ்லாம் மதம் மத புத்தகங்களை தாறுமாறாக கண்டனப்படுத்தவோ அல்லது அவமதிக்கவோ ஒருபோதும் எங்கேயுமே சொல்லல. இது பல மாதிரி உலகங்கள்ல நடக்குதானே, அதுக்கு நாம பொறுப்பும் அல்ல. ஆக இந்த விடயம் ஒரு காட்டு தீ போன்று உலகெங்கும் பரவும், கண்டனம் அதிகரிக்கும், அவருக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தலும் இருக்கும் என்பதையும் நாம் இங்கு திட்ட தெளிவாக சொல்ல முடியும். எமது ஒரு நேயருக்கு நாம் தொடர்ந்து ஒரு பதிலளிக்க வேண்டி இருக்கின்றது. நாம் ஆறுதலாக தருகின்றோம். அர்ஜுனா எம்பி குறித்தான ஒரு நல்லொரு பதிவுக்கு நல்லொரு பதிலை நாம் கொடுப்போம். மிக விரைவில் எதிர்பாருங்கள். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.